வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். ஒரு சிவில் வழக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஃபைல் பண்ணணும் அல்லது ஒரு சிவில் வழக்கில் அரசாங்கத்தை ஒரு பார்ட்டியாக சேர்க்கணுன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 80 படி 2 மாத நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த 2 மாத காலம் நிறைவடைந்த பிறகு தான் வழக்கு தாக்கல் செய்யணும். நோட்டீஸில் வாதி யார் இந்த வழக்கை போட போகிறாரோ அந்த வாதியுடைய பெயர், சரியான முகவரி, இந்த வழக்கு ஏன் தொடுக்கிறாங்கன்ற காஸ் ஆஃப் ஆக்ஷன், வழக்கு மூலம் மற்றும் ரிலீஃப் என்ன இந்த வழக்கு மூலம் கோரப்படுகிறது என்ற விவரங்களையும் தெளிவாக குறிப்பிடணும். ஒருவேளை ஏதாவது அவசர நிவாரணம் கேட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்தால், அந்த வழக்கில் ஒரு அவசரத்தன்மை இருந்தால் இந்த நோட்டீஸ் கொடுப்பதிலிருந்து டிஸ்பென்ஸ் செய்வதற்கு ஒரு மனு தாக்கல் செய்யலாம். செக்ஷன் 80 சப்க்ளாஸ் 2ல் அந்த அவசரம் என்ன என்பதை சொல்லி இந்த மாதிரி எங்களால் நோட்டீஸ் கொடுக்க முடியல என்றோ அல்லது அந்த 2 மாத காலம் இன்னும் நிறைவடையலை, அதுக்குள்ளே ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றோ நீங்கள் அதை டிஸ்பென்ஸ் பண்ண சொல்லி பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிப்பதற்கு முன்பு அரசாங்கத்துடைய அந்த அப்ஜெக்ஷனை கேட்டுட்டு தான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிப்பாங்க. இது சிவில் வழக்குகளுக்கு தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பொருந்தும். ரிட் மனுக்கெல்லாம் இது பொருந்தாது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.